ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சலாமியன் கிச்சன். முருங்கைக்கீரை பொரியல் செய்ய போகிறேன். ஒரு வடச்சட்டி வச்சுக்கோங்க. எண்ணெய் உங்களுக்கு ஒரு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானது கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் வச்சுக்கோங்க. 2 வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரே ஒரு பச்சை மிளகு. இது போட்டு ஒரு 10 நிமிஷம் வணக்கிக்கோங்க. கீரை ஒரு கத்து நான் இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கழுகி இதில் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் இது போடுங்க. இந்த மாதிரி கீரை போட்டுட்டு நீங்கள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு இது ஒரு இலக்கிட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு இலக்கிக்கோங்க. திறந்து பார்த்துக்குங்க. கீரை வெந்து ரெடி ஆகிடுச்சு. இது 2-3 ஸ்பூன் பருப்பு வேவிச்சது எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோ இதில் போடணும். தேங்காய் இந்த மாதிரி ஒரு பீஸ் துருவி வச்சுக்கோங்க. துருவி இதில் போடணும். போட்டு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றி ஒரு தடவை இலக்கிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சாம்பார், ரசம் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.